100 நாட்களுக்கு முன்னாடி ஆகாஷ் அவர்கள் வந்து லாக்அப் எடுத்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க. 100 நாட்கள் கழித்தும் கூட இன்னமும் உடலை வாங்காம சாலை மறியல் போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க. கோர்ட்டே இன்னைக்கு வந்து மிரட்டுது. இன்னைக்கு 100வது நாள், இன்னைக்கு 5 மணிக்கு நீ வாங்கலன்னா நாளைக்கு நாங்க எரிச்சிருவோம்னு சொல்லி ஒரு அரசு எப்படி மிரட்ட முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொட்டடி கொலைகள்ல இந்த மாதிரி லாக்அப் டெத்ல பாத்தீங்கன்னா குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் அதிகமா நடக்குது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பா போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆதிக்க சாதி பின்னணி கொண்ட நபர்கள் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வந்து நிறைய மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வாக்குமூலம் அவர் கொடுக்குறாரு. நான் வந்து இந்த மாதிரி பாலத்தெல்லாம் விடல, போலீஸ் தான் அடிச்சாங்கன்றதெல்லாம் அவர் உயிரோட இருக்கும் போதே வாக்குமூலம் கொடுக்குறாரு. 6ஆம் தேதி கைது செய்த பிறகு அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா காட்டு பகுதிக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க வந்து நம்ம சினிமால பார்ப்போம் இல்லையா, அதே போல கால் முனையில வந்து கல்லு வச்சு, மேலேயும் கீழேயும் கல்லு வச்சு, ஈர கோணியால போட்டு இரும்பு ராடை வச்சு எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க, நிர்மல்குமார் அவரை வந்து கூட்டிட்டு போய் பேசியிருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன இப்போ எல்லாமே அப்படிதானே இருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிச்சு பேசுறதும், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகாரிகள் சார்பாகவும் மக்களுக்கு எதிராகவும் இருக்கிறது அப்படிதானே பார்க்க முடியுது. ஏன் இப்போ இது வரைக்கும் பேசல? இது அப்பட்டமாக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் மக்கள் அதிகார கழகத்திலிருந்து பார்க்குறோம். ஏன்னா 100 நாட்கள், 1 நாள் 2 நாள் இல்லை. அப்ப இவர்களே சட்டத்தை மீறுவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பல்வேறு விஷயங்களுக்கு தெரியும். யூத் தமிழ் உடற்பணியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்கள் நம்மோடு இணைந்திருப்பவர் மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில பொருளாளர் திருமதி அமிர்தா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. கடந்த இப்போ ஒரு 100 நாட்களுக்கு முன்னாடி ஆகாஷ் அவர்கள் வந்து லாக்அப் எடுத்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க. 100 நாட்கள் கழித்தும் கூட இன்னமும் உடலை வாங்காம சாலை மறியல் போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் செய்தியாளர் சந்திப்புலாம் நடத்தி உங்களுடைய ஆக்ரோஷத்தெல்லாம் வெளிப்படுத்திருந்தீங்க. என்ன நடக்குது? ஏன் 100 நாள் ஆகி இது வரைக்கும் இந்த உடம்பு வந்து வாங்காம இருக்கீங்க? ஆகாஷ் டெலிசன் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. அவரை வந்து கடந்த மார்ச் 6ஆம் தேதி இங்கே மானாமதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பெற்றோருக்கு தெரிவிக்கல. அவர் வந்து ஒரு 8ஆம் தேதி இறக்குறாரு. 6ஆம் தேதி கைது செய்த பிறகு அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காட்டு பகுதிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து நம்ம சினிமாவில் பார்ப்போம் இல்லையா, அதே போல் கால் முனையில் வந்து கல் வச்சு, மேலேயும் கீழேயும் கல் வச்சு, இந்த ஈர கோணியால் போட்டு இரும்பு ராடை வச்சு அடித்து காலை வந்து உடைக்கிறாங்க. ஃப்ராக்சர் ஆகுது, நிறைய ரத்தம் வந்து இதாகுது. இன்னொன்று அவர் இதயத்தில், அதே மாதிரி நுரையீரலில், ஃபுல்லாக மார்பு பகுதிகள்லாம் நல்லா அடிபட்டிருக்கு. இது வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வெளியே வந்துடுச்சு. அப்போ வந்து அவங்க குறிப்பாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்ஐ குகன் அப்படிங்கிறவர், திலீபன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட வந்து ஒரு 16 பேர், இவங்கெல்லாம் சிறப்பு காவல்படை, இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பாலத்திலேருந்து கீழே குதிச்சிட்டாரு, அதனால தான் அடிபட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதையை வந்து அவிழ்த்து விடுறாங்க. நடந்ததெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் சொல்கிறீங்க? கடைசியில் திமுக ஆட்சியில் கடைசியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது. அப்போது வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டு இந்த மாதிரி கொடூரமாக தாக்கப்படுறாரு. இவர் வந்து காவல், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ரொம்ப தாமதமாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் பெற்றோருக்கே சொல்கிறாங்க. கைது பண்ணதுக்கு பிறகு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிபி பாசுடைய வழக்கில் வந்து பல்வேறு வழிகாட்டுதல் இருக்குது. ஆனால் காவல்துறை 25 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆமாம். ஆனால் காவல்துறை எந்த சட்ட விதிகளையும் வந்து ஃபாலோ பண்ணாமல் சட்டத்தை மீறி தான் இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்க. பெற்றோருக்கு எந்த தகவலும் சொல்லலை. தாமதமாக தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போகிறாங்க. சிவகங்கை அங்கே கொண்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட், லோக்கல் மேஜிஸ்ட்ரேட், மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் அவர் கொடுக்குறாரு. நான் வந்து இந்த மாதிரி பாலத்தெல்லாம் விடலை, போலீஸ் தான் அடிச்சாங்கன்றதெல்லாம் அவர் உயிரோட இருக்கும் போதே வாக்குமூலம் கொடுக்குறாரு. பெற்றோர்கள் வந்து கூட இருக்கணும்னு அவர் வந்து கேட்குறாரு. ஏன்னா எங்கள் அம்மா கூட இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி யூரின்லாம் போகுது, அம்மா இருக்கட்டும்னா அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் போலீஸ் அனுமதிக்கலை. தாமதமாக தான் அவங்களுக்கு வந்து தகவலே சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் வந்து தெரியுது. 8ஆம் தேதி அவர் உயிர் இழக்கிறார். உயிரிழந்ததுக்கு பிறகு தான் வந்து இந்த மாதிரி இவர் அடித்து தான் வந்து கொல்லப்பட்டிருக்காருன்ற விஷயம் வந்து அவங்க வாழக்கூடிய பகுதிகளில் தெரியுது. இவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர். அங்கே வந்து அந்த 4 வழிச்சாலையை மறித்து அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து 4 வழிச்சாலையை மறித்து போராடுறாங்க. அதுக்கு பிறகு தான் அங்கே வந்து மதுரை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், சிபிசிஐடி வழக்குக்கு வந்து மாற்றுறாங்க. சிபிசிஐடிக்காக மாற்றுறாங்க. அவங்க சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில். குறிப்பாக வந்து SC ST ஆக்டில் வந்து இது போடணும். அதே மாதிரி இந்த வழக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிசிஐடிக்கு வந்து மாற்றுவதாக இருக்கட்டும், காம்பன்சேஷன் கொடுக்கணும் போன்ற வழிகாட்டுதலெல்லாம் வந்து கொடுத்து செய்கிறாங்க. இந்த 4 வழிச்சாலையில் போராடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லோக்கலில் அந்த
இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து போராடுவதற்கான இடத்தையும் நீதிமன்றம் ஒதுக்கி தராங்க. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க குடும்பத்தில் அவருடைய உடலை வந்து வாங்காமல் யார் இந்த குற்றத்தை இழைத்தார்களோ, யாரால் இவர் கொல்லப்பட்டாரோ, திலீபன், குகன் உள்ளிட்ட இந்த 16 காவல்துறை அதிகாரிகளையும் 16 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரையுமே ஒரு எஃப்ஐஆரில் சேர்க்கணும், அவங்க எல்லாம் தண்டிக்கப்படணும். யார் முக்கிய குற்றவாளிகளோ அவங்களை உடனடியாக கைது செய்யணும். கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி பெற்றோர்களும் ஜனநாயக சக்தியிலும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களை வந்து அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அதன் இன்னைக்கு வந்து 100வது நாள், இன்னும் அவங்களுடைய உடல் வந்து வாங்கப்படலை. இப்போ 100 நாள் ஆயிருக்குது. அந்த பகுதியை இந்த எம்எல்ஏ வந்து பார்த்தாங்களா? யார் அங்கே எம்எல்ஏவா இருக்கிறது? வந்து பார்த்து ஏதாச்சும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்களா? எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க, நிர்மல்குமார் அவரை வந்து கூட்டிட்டு போய் பேசியிருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன நீங்க சொல்றது போல இந்த போராட்டம் முதல்ல நடந்துச்சு இல்லையா, அப்போ திமுக அரசு இருந்தது. அப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அந்த போராட்டத்திலே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 5 நாள் போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த 4 வழிச்சாலையை மறித்து போராடும் போது வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சின்றது தாவேக்கா ஆட்சி. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த 100 நாட்களில் இல்லை விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவர் இந்த விஷயத்தை குறித்து வாய் திறந்து பேசியிருக்காரா, ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு? 100 நாட்களாக யோசிச்சு பாருங்க. ஒரு பட்டியலத்தை சார்ந்த இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான லாக்அப் டெத்தை குறித்து நிறைய நடந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக அதை எதிர்த்து போராடி இருக்காங்க. அதை கண்டித்தும் இவர் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ எல்லாமே அப்படிதானே இருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிச்சு பேசுறதும், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகாரிகளுக்கு சார்பாகவும் மக்களுக்கு எதிராகவும் இருக்கிறது அப்படிதானே பார்க்க முடியுது. ஏன் இப்போ இது வரைக்கும் பேசல? நேற்று ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறக்குறாரு. உடனே 30 லட்சம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அறிவிக்கிறார், அறிக்கையும் கொடுக்குறாங்க. அப்போ உடனடியாக அதற்கு உங்களால ரியாக்ட் பண்ண முடியுது, அதற்கு வினையாற்ற முடியுது. ஆனால் 100 நாட்களாக ஒரு இளைஞர் கொடுமையாக அடித்து வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்போ காவல்துறை அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான் காவல்துறை. அப்படி இருக்கும்போது நிறைய நீங்க சொல்ல மாதிரி லாக்அப் எடுத்து காவல்துறை அதிகாரிகளே பண்றாங்க. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாமே அதில் ஈடுபடுறாங்க. கடந்த முறை ஸ்டாலினுடைய ஆட்சியில் நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரியின் கையில் இருக்குது அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டணும். ஆனால் இப்போ தாவேக்கா ஆட்சிலையும் அதிகாரியின் கையில் தான் அந்த அரசாங்கம் இருக்குதா? ஏன் அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டாரு விஜய்? இல்லை, இப்போ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த இப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம மானாமதுரையில் நம்ம தோழர்கள் இருக்கிறாங்க, நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால், அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா இப்பதான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க விஜய் நினைக்கிறாரா? ஆமா, விஜயும் அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் எல்லாருமே பேசுவதாகத்தான் இப்போ நமக்கு தகவல்கள் வருது. ஏன்னா இப்ப வந்து அதிகாரிகளுக்கு பிரச்சனை வந்தா இவங்களுக்கு அரசுகள் ஆமா இவங்களை பற்றிய பொய்யா, இவங்களை பற்றி என்ன அவங்க வெளியே சொல்லுவாங்க அப்படின்றதுல இவங்களுக்கான ஒரு எதிரான விஷயமா மாறிடும். பொதுவா இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு எப்படி பாக்குதுன்னா, அது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் இப்ப போலீஸுக்கு யார் பொறுப்பு? விஜய் தான் பொறுப்பு. முன்னாடி எப்படி நம்ம ஸ்டாலின் காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்ப அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தா தன் அரசின் மீதே ஒரு அதிருப்தி வந்துரும். இல்ல இப்படி நினைக்கிறாங்களா? நம்ம இப்பதான் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆயிருக்குது, நம்ம அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா அவங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் பண்ணி அதை நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இருக்கலாம். ஆனா வந்து உண்மையில அவங்க வெளியே சொல்றது என்னன்னா, அதிகாரிகள் மீது எடுப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு கிளாஷ் ஏற்படுத்தும். அப்ப அவர்களோட வந்து ஒரு சுமூகமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நிர்மல்குமார்லாம் பேசுறாரு அப்படிங்கிறது இப்ப அரசியல் பர்சலா வெளியே வரக்கூடிய செய்திகளா இருக்கு. அப்ப ஒரு மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்க ஆட்சியில் இல்லாத போது என்ன பேசுனீங்க, இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பேசுறீங்க, ஏன் இது வரைக்கும் ஒரு விஜய் வந்து வாயை திறக்கல? இது அப்பட்டமாக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமா தான் மக்கள் அதிகார கழகத்துல இருந்து பாக்குறோம். ஏன்னா 100 நாட்கள், 1 நாள் 2 நாள் இல்லை. இப்போ ஒரு உயிர் வந்து அடித்து கொலை செய்யப்படுறது, இது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது புதிய விஷயம்லாம் கிடையாது. எந்த ஆட்சி இருந்தாலும், அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும், காவல்துறை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கு. பல்வேறு படுகொலை நடந்திருக்கு. இதை குறித்து நீங்க நியூஸ் மினிட்ல வந்து ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 4 ஆண்டுகள்ல நடந்த ஒரு 27 கொலைகளை பற்றி, இந்த மாதிரியான கொட்டடி கொலைகள், லாக்அப் டெத்தை பத்தி ஒரு சின்ன ஆய்வு கட்டுரை மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. அதை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நாம அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை ஒரு வர்க்க ரீதியாகவும் இருக்கு. யாரெல்லாம் இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா, சாதாரண ஏழை எளிய பட்டியலின மக்கள் தான், எஸ்சி எஸ்டி மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நீங்க யாராவது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அடிபட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு லாக்அப்ல டெத் ஆகி பார்த்துருக்கீங்களா? இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது.
அவங்கள உடனடியாக அவங்க வந்து ஜாமீன்ல எடுத்துருவாங்க. இல்லை ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை பணம் பலம் படைத்தவங்களோ அரசியல் பின்னணி கொண்டவர்களோ உடனடியாக காசு கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் லாபி பண்ணி உடனடியாக அவங்க வந்து ஜாமீன்ல வெளியே வந்துருவாங்க. இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சினிமாவில் மட்டும் இல்லை, உண்மையில் நடக்கிறதா சினிமாவில் காட்டுறாங்க. நேற்றைய தினம் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசுறாரு, தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாற்று சாதனை படைச்சிருக்கோம், 8 தலித் அமைச்சர்கள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்லாம் பெருமையா பேசுறாங்க. இல்லை, எல்லா காலகட்டங்களையும் தலித் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. ஏதோ இவங்க எல்லாமே விஜய் அவங்க ஆட்சி வந்ததுக்கு பிறகு தாவேக்கா பேசுறது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஏதோ இப்பதான் புதுசா எல்லாமே நடக்கிற சாதனை பண்ண மாதிரி எல்லாத்தையுமே பூஸ்டப் பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்து இணையதளங்கள் மூலியமாக இதுதான் எல்லாத்தையுமே ஏதோ புதுசா ஞாயிற்றுக்கிழமை நாங்க லீவ் விட்டோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்றதா இன்னைக்கு வந்து கிண்டலாக இன்னைக்கு பேசப்படுது. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இவங்க தான் புதுசா செஞ்ச மாதிரி வந்து விஷயங்களை சொல்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். இப்போ நீங்க சிங்கப்பெண்ஸ் இதுன்னு கூட சொல்றாங்க, ஏற்கனவே பிங்க் இதுன்னு சொல்லி ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்தது தான். அதை அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு பேர்ல சொல்றது, ஏதோ இவருடைய சினிமாவில் அப்படி ஒரு பாட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றது. இன்னைக்கு கூட ஒரு 3 வயது குழந்தை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மட்டுமே 5 போக்சோ ஆக்ட் வந்திருக்கு. பல்வேறு பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்போ சிங்கப்பெண் படைன்றது என்னவா இருக்கு? அப்போ ஒரே நாள்ல இவங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சினிமா பாணியில இந்த மக்களுக்கு வந்து காட்டுறது இருக்கு இல்லையா? இது வந்து இன்னும் மேலும் மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெயராடு வந்து நம்ம படுகொலை செய்யப்பட்டு நம்ம பார்த்தோம். அப்பா அம்மா 2 பேர் காவல்துறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் 2 ஆயுள் தண்டனை கூட கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில் கூட மடப்புறம் அஜித்குமார் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க காவல்துறையால். இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது மாற்றாக தான் தாவேக்கா அரசு தேர்வு பண்ணியிருக்காங்க மக்கள். இப்போ தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச பிறகும் திமுக ஆட்சியில் நடந்ததாக இருந்தாலும் கூட இப்போ தாவேக்கா ஆட்சி தான் நடக்குது. ஏன் இதுக்கான ஒரு முழுமையான தீர்வு எடுக்க மாட்டேங்கிறாங்க? எடுக்கிறதுல அவங்க என்ன சிக்கல்? இப்போ நீங்கள் 2 வழக்குலையுமே எடுத்துக்கோங்க. ஃபெனிக்ஸ் அவருடைய அப்பாவும் பையனும் வந்து அடித்து கொலை செய்யப்படுறாங்க. அது ஒரு கொரோனா காலகட்டத்தில் கடையை மூட மாட்டேங்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்போ கொடூரமாக அடித்து வந்து கொலை செய்யப்படுறாங்க. சிறப்பு காவல் படையை வச்சுக்கிட்டு தான் அடிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் அங்கு வேலை செய்த ரேவதி அப்படிங்கிற ஒரு காவலர் வந்து அவங்க வந்து அப்ரூவராக மாறுறாங்க. அது அந்த வழக்குக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வணிகர்கள் வந்து கடையடித்து போராட்டங்கள் செஞ்சாங்க. பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொட்டடி கொலை நடக்கக்கூடாது, லாக்அப் டெத் நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிச்சது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் குமார் அவர் வழக்குலையும் பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு. அவர் திருடவே இல்லை, அவர் திருடிதாக வந்து பொய் வழக்கு போடப்படுது. அவர் வந்து ஒரு 17 இடங்களில் வச்சு அவர் வந்து அடிக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் வந்து அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அடிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வீடியோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடத்துல வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து இணையதளங்களில் பதிவு வந்து வலைதளங்கள்லாம் வந்து ஃபேமஸாக வெளியே வரும்பொழுது தான் மக்கள் அதை பார்த்து வெகுண்டு எழுறாங்க. இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமாக அவர் குற்றம் செஞ்சாரா செய்யலையான்றது வந்து இனிமேட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒருத்தரை நீ கைது செஞ்சுட்டாலே அவர் குற்றம் செஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ எதுக்கு விசாரணை, எதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு, எதுக்கு சட்டங்கள் இருக்கு? எல்லாத்தையுமே உங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா எதற்காக? அப்ப இவர்கள் நீதிபதிகளா, இவர்கள் நீதியை வந்து வழங்கக்கூடிய நபர்களா எப்படி இருக்க முடியும்? காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு அவர் உடனே குற்றவாளியா? அஜித்குமார் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு குற்றச்சாட்டு வருது, அவ்வளவுதானே. அவரை கைது பண்றீங்க. விசாரணைன்றது என்ன? விசாரணை அடிச்சு நொறுக்கிறதா? ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவரை வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, மிளகாப்பொடியை கரைச்சி ஊத்துறது இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அவரை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. இதெல்லாம் பதிவுகளா வெளியே வந்திருக்கு, இப்ப கூட காட்சிகளா இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்து மக்கள் பல 100 போராட்டங்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டுல. இனிமேட்டு இப்படி ஒரு கொலை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டினுடைய நம்மளை போன்ற அமைப்புகள் மட்டும் இல்ல மக்களுடைய விருப்பமாகவும் இருந்துச்சு. யாரும் இப்படி நிரபராதிகள் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படக்கூடாது இந்த அரசனுடைய போலீஸினுடைய இந்த அட்ராசிட்டினால அப்படிங்கிறதான். அப்ப சிறப்பு படையை நாங்க இதோட கலைச்சிடுறோம் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. நீ சொன்ன மாதிரி அதுல ஃபெனிக்ஸ் அந்த விஷயங்கள்ல தீர்ப்பு வந்தது. இதுலயும் வந்து சொல்லப்பட்டுச்சு நாங்க வந்து இந்த மாதிரி சிறப்பு படை இருக்கா, அப்ப எப்படி தனிப்படை இருக்கக்கூடாது, கலைச்சிருவோம்னு சொன்னாங்க. அப்ப எப்படி இப்ப வந்து ஆகாஷ் படுகொலையில எப்படி வந்து சிறப்பு படை இருந்துச்சு? நீங்க தான் கலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, எப்படி இப்ப சிறப்பு படை வச்சு பண்ணாங்க? அப்ப இவர்களே சட்டத்தை மீறுவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பல்வேறு விஷயங்களை தெரியுது. நீங்க பல்வேறு கஞ்சா வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களே வந்து கையூட்டு வாங்கிட்டு இவங்களே காசு வாங்கிட்டு செய்யறாங்கன்றதெல்லாம் எல்லாரும் பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இப்ப இந்த போலீஸ் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டி, இவர்களே சட்டத்தை மீறுவலாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் தொடர்ச்சியான நடைமுறையா இருக்கு. இப்படி இதை எதிர்த்து மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் பொழுதுதான் குறைந்தபட்சம் இதை எதிர்த்து சில தீர்ப்புகளோ இதெல்லாம் வருது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த நியூஸ் மினிட்ல வந்து அந்த ஆய்வுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் இவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க, போலீஸ் எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சொற்பம். அதுவும் வந்து டிரான்ஸ்ஃபர். என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணா இது தண்டனையாது?
நீங்க அடிச்சு கொலை செய்வீங்க, மாசம்னாலும் சம்பளம் போகும்போது வீட்டுல உட்காந்து இல்ல சாப்பிட்டு அடிச்சு ஒரு உயிரை கொல்லுவீங்க, ஆனா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர், இதுதான் தண்டனை. அப்ப என்ன இது, என்ன இந்த சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட். அப்ப அதிகபட்சம் இவங்களை பாதுகாப்பது இருக்கு இல்லையா, இப்ப இந்த மாதிரி பாதுகாக்கிறதுனாலதான் அடுத்து குற்றங்கள் பெருகுது. ஒரு தப்பு பண்ணா நம்ம எல்லாருமே காவல் நிலையத்தை போய் புகார் அளிக்கிறோம். ஆனா அந்த காவலர்களே தப்பு பண்ணா அரசாங்கம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா அவங்க கொஞ்சம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நீங்க ஒரு சட்டம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அளவுக்கு மீறி அதிகாரம் தரப்படுறது இருக்கு இல்லையா. இப்போ என்ன வேணா செய்யலாம். எப்படி செய்ய முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க, சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம்னு சொல்றீங்க, இது ஒரு ஜனநாயக நாடுன்றீங்க, இது ஒரு நீதி வந்து இருக்குன்னு சொல்றீங்கன்னா என்ன செய்யணும்? எல்லாரும் சமம்னா என்ன? ஏற்கனவே நீங்க சொல்லக்கூடிய சட்டத்தின்படி நீங்க வந்து முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்க உங்க கையில சட்டத்தை எடுத்துக்கொள்வது என்பதே சட்டத்தை மீறிய விஷயம்தான். அப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்களே மீறுறீங்க. அதுக்கு அதிகாரிகள் துணை போறாங்க, மேலதிகாரிகள் தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப நீங்க அஜித்குமார் விஷயத்துல யாரு வந்து ஆர்டர் கொடுத்தாங்களோ அவர்கள் தண்டிக்கப்படுறது இல்லைல்ல. யார் அதை செய்யுங்க, இப்ப நீங்க சிறப்பு படை அமைச்சு அவங்க அடிச்சிருக்கலாம், ஆனா யாரும் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்கல்ல அடிங்கன்னு, அவங்க என்னைக்குமே தண்டிக்கப்படுறது இல்லைல்ல. அவங்க கையில தான் அதிகாரமே இருக்கு. இப்படி திரும்ப திரும்ப இந்த குற்றங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து யாருமே தட்டி கேட்க முடியாது. எல்லா அதிகாரத்துக்கும் மீறிய நபர்களாக, மேலானவர்களாக மேலும் மேலும் அதிகாரத்தை குவிக்கிறது இருக்குல்ல, அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, அதிகாரிகள் வந்து பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, தவைகள் எப்படி யோசிக்கிறாங்க, கீழே இருக்க அவங்க அதிகாரிகளோட பகச்சிக்க கூடாது, அதிகாரம் நடவடிக்கை எடுத்தா நமக்கு சிக்கலாயிரும்னு யோசிக்கிறது இருக்குல்ல. இது மேலும் மேலும் குற்றங்களை தானே அதிகரிக்கும். யார் தப்பு செய்யறாங்களோ அவங்க தொணப்புறம் போறாங்க. அதுதான் நம்ம சொல்றோம், கண்டிக்க. ரொம்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கும். நீ இந்த மாதிரி வந்து தாவேக அரசு நடந்து கொண்டால் தமிழ்நாட்டில் இது எதிர்த்த போராட்டங்கள் வெடிக்கும். நீங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயமாவா இருக்கட்டும், இல்ல அஜித்குமார் விஷயமாக இருக்கட்டும், பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டு நடந்துச்சு. அதனாலதான் அதுல வந்து குறைந்தபட்ச தண்டனைகள் கொடுக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். இதுல வந்துதான் இவ்வளவுனா வெளியில வராம நிறைய இருக்கு. அதான் நான் சொல்றேன், நிறைய வெளியே வராத விஷயங்கள் என்னன்னா, இவர்கள் அதை வந்து கொலைகள் சொல்றது இல்லை, லாக்அப் டெத்துன்னு சொல்றது இல்லை, தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றது, இல்லைன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றது, இதுதான் வந்து விஷயமா இருக்கு. இதுல ஏதோ ஒரு சில வழக்குகள் இந்த மாதிரி வெளியே வந்து பல்வேறு போராட்டங்கள் மூலியமாக ஜனநாயக சக்திகள் வெளியே போராடுறது, இந்த மாதிரி மனித உரிமை அமைப்புகள் வந்து போராடுறது மூலியமாக ஒரு சில வழக்குகள் தான் வெளியே வருது. பல 100 விஷயங்கள் வெளியே வராம இருக்குன்றத யதார்த்தமான விஷயம். இல்ல ஸ்டெர்லைட்ல போலீஸ் சுட்டு கொன்ற அந்த 15 கொலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வர்றதே இல்லை. கண்ணு முன்னாடி வந்து நீங்க வந்து முட்டிக்கு கீழே தான் சுடணுன்றதெல்லாம் சட்டத்துல இருந்தா கூட, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் வழக்குல சுட்டு கொன்னதுல பாத்தீங்கன்னா வாயில சுட்டு கொள்றாங்க, ஸ்னோலின்னு நெஞ்சில சுட்டு கொள்றாங்க, நெத்தில சுட்டு கொள்றாங்க. இதெல்லாம் வந்து கொல்லணும்னு திட்டமிட்டே கொன்னதுதான். நீங்க அருணா ஜெகதீஷன் அவருடைய அந்த இதுல வந்து அவங்க சொல்றாங்க, ஆணையத்துல வந்து அவங்க சொல்றாங்க, அந்த துப்பாக்கியில் குண்டு வந்து தீந்துருச்சு, இல்லைன்னா இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருப்பாங்க. அந்த கண்மூடித்தனமாக சுட்டது இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதிகாரம் யார் கொடுத்தது? மக்களை சுட்டுக் கொள்வதுக்கு அவங்க வந்து அமைதியாக குழந்தை குட்டிகளோட வந்தவங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல குழந்தையை தூக்கிட்டு யாரா வருவாங்களா? ஒரு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கை குழந்தைகளோட யாரா வருவாங்களா? நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் தான் நம்பி வராங்க. ஒரு கலெக்டரை பார்க்க வராங்க, ஒரு மனு கொடுக்க வராங்க. நீ வந்து பேசியிருக்கலாமே. அப்ப சுட்டு கொள்றது அப்படிங்கிறது இல்லையா, இந்த அரசு மக்களை எப்படி பாக்குதுன்றதுக்கு அது ஒரு துலக்கமான ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லாக்அப் டெத் நிறைய நடக்குதுன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடங்கள்லாம் வந்து பெண்கள்கிட்ட அத்துமீறுது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள்ட்ட தவறாக நடந்துக்கிறது, அதே மாதிரி நிறைய பாலியல் வழக்கில் கூட ஈடுபடுறாங்க. இப்போ ஒரு அண்மையில் கூட சென்னையில் கூட ஒரு பையனுக்கு வந்து சிறுவன் தான் அவனை கூட இந்த மாதிரி பாலியல் சென்டில் பண்ணதாக ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு காவலதி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு சிறுமி தன்னோட அடுக்குமாடியில் இருக்கக்கூடிய சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணாரு அப்படின்னு அவரும் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இந்த மாதிரி குற்றச்செயலில் கூட ஈடுபடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? நீங்க சொல்ற போல இப்ப காவலர்களை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிரைட்டீரியா இருக்கு? இப்ப நாங்க வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள்ல நீங்க ஆசிரியரா நீ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்கணும்னு சொல்றோம். அவங்க கடந்த காலங்களில் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அவர்கள் சாதிய சிந்தனையோட இருக்கிறாங்களா, சாதி அடக்குமுறைகள் ஈடுபட்டிருக்காங்களா, அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க, அடுத்து அவங்க பல குழந்தைகளை டீல் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கடந்த காலம் என்னன்றது தெரியணும். அப்படி நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான கொட்டடி கொலைகளில், இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் அதிகமாக நடக்குது. ராமநாதபுரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மதுரை, சிவகங்கை, இந்த மாதிரியான மாவட்டங்கள் தான் அதிகமாக நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆதிக்க சாதி பின்னணி கொண்ட நபர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு வந்து நிறைய அதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நீ வந்து ஆதிக்க சாதியா மனப்பான்மையில் இருக்கிறதுன்றது ஒரு விஷயம், அவர்கள் கையில் அதிகாரத்தை தூக்கி கொடுக்கும்பொழுது அவர்கள் அதை அமுல்படுத்தக்கூடிய நபர்களாக மாறிடுறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு பட்டியலத்தை சார்ந்த இளைஞர் வராருன்னு சொன்னா அவரை வந்து நீங்க ரொம்ப இல்ட்ரீட் பண்றது அப்படிங்கிறதுலாம் இயல்பா வந்து அவங்க செஞ்சிடறாங்க. அப்ப அவர் ஆதிக்க சாலை பிறக்கிறாரா இல்லையான்றது இல்லை, அவர் எப்படிப்பட்ட நபரா இருந்திருக்கார் கடந்த காலங்களில், அவருடைய ஹிஸ்டரி என்ன,
அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை போலீஸ்க்கு ஏதாவது அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ அவர்களை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும், ஒரு அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கும் பொழுதே அவர்களை பின்னணி என்னன்றதை பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரிலாம் எந்த பின்னணி இல்லாமல் இந்த மாதிரி ஆதிக்க சாதி மனப்பான்மை கொண்ட ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட நபர்கள் அதிகாரத்துல இருந்து உட்காரும் போது அவங்க எப்படிப்பட்ட நபர்களா மாறுறாங்க? இன்னொன்று, அவங்களுக்கு வந்து நம்ம பதவி அதிகமாக நம்ம உயர்த்தும் போதும் நேர்மையான அதிகாரியான்னு பார்க்காம நமக்கு யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேவரா பண்றாங்களோ அவங்கள பதவி பிரமாணம் தப்பாயிடுது. அது ஆமா, இதெல்லாமும் இருக்கு அப்படிங்கிறத உண்மையாவே நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதற்குரிய தண்டனை, அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படணும். அவர்கள் நீங்க பாதுகாப்பதன் மூலியமாக என்ன நடக்குதுன்னா மேலும் மேலும் குற்றங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ எவ்வளவு வழக்குகள் நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதன் மூலியமாக, இதை மூடி மறைப்பதன் மூலியமாக, இல்லை இது அரசுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லா அரசுகளும் தனக்கு வந்து ஏதோ குற்றமே நடக்காதது போல காட்டணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வெளியே வர்ற வரைக்கும் வந்து நீங்க அதாவது மூடி மறைக்க தான் பாக்குறீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க மூடி மறைக்க பிரச்சனை அதிகரிக்க தான் செய்யும். இப்ப நேர்மையாக யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது தான் குறைந்தபட்சம் குற்றங்களை குறைப்பதற்கான அடிப்படையா இருக்கும் அப்படிங்கிறதா நாங்க மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக சொல்றோம். இன்னைக்கு நாங்க 30 இடங்கள்ல இந்த விஷயத்தை கண்டித்து கலெக்டர் அலுவலகங்களையும் இன்னைக்கு வந்து டிஜிபி அலுவலகம் சென்னையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டித்து ஜனநாயக சக்திகள், பல்வேறு அமைப்புகள், தந்தை பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், இது மாதிரி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், எல்லாருமே கம்யூனிஸ்ட் அமைப்புகள், திண்ணாமை ஒழிப்பு முன்னணி, இப்படி எல்லாருமே இணைந்து தான் இன்னைக்கு வந்து இதை கண்டித்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம், போராட்டங்களை வந்து கட்டி அமைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உடலை வாங்கலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் வந்து தகனம் செஞ்சிருவோம், உரிய மரியாதை வந்து உடலுக்கு தர வேண்டியது அவசியம் சொல்லியிருக்கேன். எது உரிய மரியாதை? அந்த உடல் எதை கோருகிறது? இன்னைக்கு வந்து ஆகாஷ் உடல் எதை உண்மையாக அவருக்கு மரியாதை எதை கோருது அப்படின்னு சொன்னா, யார் அவரை கொன்னாங்களோ அவர்களை கைது செய்வதுதான் உண்மையான அவருக்கான மரியாதையா இருக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வது உரிய மரியாதை கிடையாது. ஆனா ஒரு கோர்ட்டே இன்னைக்கு வந்து மிரட்டுது. இன்னைக்கு 100வது நாள், இன்னைக்கு 5 மணிக்குள்ள நீ வாங்கலைன்னா நாளைக்கு நாங்க எரிச்சிருவோம்னு சொல்லி ஒரு அரசு, ஒரு கோர்ட் வந்து மிரட்டுது. எப்படி மிரட்ட முடியும்? அவங்க கேட்கக்கூடியது நியாயமானது தானே? ஏன் 100 நாள் வரைக்கும் நீங்க வந்து எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்கலன்னு கேட்க வேண்டிய கோர்ட்டு என்ன கேட்குது? நீங்க பணத்தை வாங்கலன்னு சொல்லி யாரை மிரட்டுது? அப்ப யாரை எளிதாக மிரட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எளிய மக்களாக இருந்தால் எளிதாக மிரட்ட முடியும். காவல்துறைக்கு வந்து துணை போகுது அப்படிங்கிறதா கோர்ட்டே நீங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப மேல்முறையீடு போக வேண்டும் அப்படிங்கிறதா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு நீதிமன்றங்களும் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிக்காம இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆகாஷ் நீதி கிடைக்கும் நம்ம வேண்டிக்கிறோம். கண்டிப்பா. நிறைய தகவல் பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.